தமிழுக்கு முதல் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இங்க பேச வந்ததுக்கு ஒரு மகிழ்ச்சினா, நாளைக்கு நிகழ்ச்சிக்கு இன்னைக்கே அட்வான்ஸா ஒன்று கொடுத்தீங்களே. வழக்கமா பூங்கொத்துலாம் கடையில வாங்கி அந்த மாதிரி பொக்கே அப்படிலாம் வாங்கி கொடுப்பாங்க இல்லையா? இது உங்களுடைய கைவண்ணத்திலேயே இவ்வளவு அருமையான ஒரு பூங்கொத்துகளை எங்களுக்கு நீங்கள் கொடுத்து நீங்க பாராட்டினீங்க பாருங்க. இது என்னுடைய வாழ்நாள்ல மறக்கவே முடியாது. எங்கேயும் இந்த மாதிரி நான் காதலர் தினம் அப்படின்னா இளைஞர்களுக்கு, சின்ன பசங்களுக்கு அப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல இது வந்து முதியோர் காதல் மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆமா இல்லையா? பாரதிதாசன் பாடியது போல அந்த முதியோர் காதலை இங்க நீங்க அரங்கேற்றம் பண்ணியிருக்கிறீங்க. இதை கொண்டு போய் எங்க பிள்ளைங்களுக்குலாம் நாங்க காட்டுவோம், எங்க பேர பிள்ளைங்களுக்கு காட்டுவோம். என்னுடைய பேத்தி இப்போ வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறான். ஆச்சரியமா இருக்கா? ஆமா, அவங்கெல்லாம் இப்போ பார்த்துட்டு எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? எல்லாம் உங்களை கேட்பாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் இங்கு என்னை அழைத்து தமிழ்துறை தமிழ் மன்ற விழாவிற்கு தமிழ் இலக்கியங்களில் வாழ்வியல் சிந்தனைகள் என்று ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து இங்கு பேச செய்து ஒரு வாய்ப்பு அளித்த தமிழ்துறை தலைவர், இங்கு இருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்றியுடன் நல் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னுடைய இலக்கு என்னன்னா, மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் இதைதான் சொல்லுவேன். மேடம் நல்லா தெரியும், புத்தக திருவிழாவை வந்து எங்களை அவ்வளவு ஊக்குவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த ஒரு வாய்ப்பு இங்கு வரவேற்புரை நன்றி, அருமையான வரவேற்புரை கொடுத்து முனைவர் மு. பாத்திமா கனி அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். சிறப்பான தலைமை, அவருடைய தலைமை உரையிலிருந்து ஒரு பாயிண்ட் நான் எடுத்திருக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு, அதை நான் சொல்ல போறேன். திருமதி தே. கருணாநிதி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். நிகழ்ச்சி தொகுப்பை மிக அழகாக, மிக சரளமாக அந்த தமிழை அப்படியே ஒரு தேன் அருவி மாதிரி இங்கே கொட்டி கொண்டிருக்கும் முனைவர் பொன் ஜெயந்தி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி. நன்றி உரையாற்ற இருக்கிற முனைவர் சரஸ்வதி அவர்கள் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சவங்க. புத்தக திருவிழாவெல்லாம் எங்களுக்கு வந்து அவ்வளவு, எங்க பிள்ளைங்களை கூப்பிடுங்க மேடம், இப்போ கூட சொல்லியிருக்கிறாங்க, எங்க பிள்ளைங்களை இந்த தடவை கூப்பிட்டு ஏதாச்சும் கலை நிகழ்ச்சிகள் நீங்க நிறைய கொடுக்கணும், நிறைய நேரம் எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. கண்டிப்பா நான் தரேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு ஆசிரியர், பேராசிரியர், மற்ற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையான ஒரு விழா இது. தமிழை பத்தி நம்ம பேச போறோம் இல்லையா? தமிழ் பத்தி, தமிழ் இலக்கியங்கள் இதெல்லாம் நம்ம பேச போறோம். இலக்கியங்கள் நீங்க படிச்சிருக்கிறீங்க. இங்க இருக்கிறவங்க யாரு, எந்த வகுப்பு அப்படிலாம் நான் கூட கேட்டுக்கிட்டேன். முதுகலை மாணவர்களும் இருக்கிறீர்கள் என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இல்ல அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட பேசுங்க, நீங்க பேசதானே வந்திருக்கிறோம். நீங்களும் பேசணும், ஆனா என்கிட்ட பேசணும். சரியா? என்கிட்ட பேசணும். உங்களுக்குள்ள நீங்க பேசுறதை விட என்கிட்ட நீங்க பேசுங்க. இன்னும் நிறைய நான் தெரிஞ்சுக்கலாம். உங்ககிட்ட இருந்து நானும் தெரிஞ்சுக்கலாம், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த வாய்ப்பை வந்து மாணவ செல்வங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கணும். சரியா? தமிழ் இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தமிழ் இலக்கியம் நீங்க படிச்சுட்டு இருக்கிறீங்க. படிச்சீங்களா இல்லையா? படிச்சுட்டே இருக்கிறீங்களா இல்லையா? ஏதாவது வாழ்வியல் சிந்தனைகள் வந்துச்சா உங்களுக்கு? இது வரைக்கும் ஆசிரியர் சொல்லி கொடுக்காம ஏதாவது படிச்சு இதுல நான் வந்து இந்த நல்ல சிந்தனை எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு யாருக்காச்சும் ஒரு உணர்வு இருக்குதா? என்ன சத்தத்தை காணோம்?
இருக்குதானே? என்ன சிந்தனைகள் நமக்கு வந்தது இலக்கியத்துல? இலக்கியம் வந்து என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்குது? இலக்கியம் வந்து காலம் காட்டும் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்தை காட்டுகின்ற கண்ணாடி. இங்கிலீஷ்ல இப்ப நான் இங்கிலீஷ் டீச்சர் ஆல்சோ, எம்ஏ இங்கிலீஷ் ஆல்சோ, +2 இங்கிலீஷ் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். சரியா? அந்த பிள்ளைங்களுக்கு நான் எப்படி தெரியுமா கிராமர் சொல்லி கொடுப்பேன்? தமிழ் கிராமரையும், ஏன்னா தமிழும் அவங்க கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க இல்லையா, ரெண்டையுமே நான் ஒப்புமைப்படுத்தி கம்பேர் பண்ணி நான் சொல்லி கொடுப்பேன். அப்போ அவங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்குமோ, இதுதான் இதைத்தான் நான் தமிழ்ல படிச்சேனா, ஓ இதுதான் நான் இங்கிலீஷ்ல படிச்சேனா அப்படிம்பாங்க அந்த பசங்க. அந்த அளவுக்கு அந்த தமிழையும் இலக்கியம் இரண்டுமே இலக்கியம். அந்த இலக்கியங்களை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்ப ஆங்கிலத்தில் என்ன தெரியுமா சொல்வாங்க? லிட்ரேச்சர் இஸ் லைஃப். லிட்ரேச்சர் இஸ் லைஃப். லைஃப் இஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கை தான் இலக்கியம். அந்த வாழ்க்கை தான் இலக்கியம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த வாழ்வியல் சிந்தனைகள் நமக்கு கண்டிப்பா நம்ம மனசுல பதியும். அதுவும் இல்லாம நான் ரொம்ப சொல்றேன், யூ ஆர் ஆல் லக்கி. நீங்களும் அதிர்ஷ்டம் செஞ்சவங்க. நானும் தமிழ் ஆங்கில இலக்கிய மாணவி. இங்க இருக்கும் பேராசிரியர்கள் எல்லாருமே நான் சொல்றேன். ஏன்னா மற்றவங்கள விட நம்ம எதை படிச்சிருக்கிறோம்? வாழ்க்கையை படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது பெரிய லக்கு இல்லையா? இது பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா? வாழ்க்கையை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையை கற்றுக்கொண்டால்தான் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படின்னு. பிற துறைகளை வந்து நம்ம எதுவும் சொல்லல, அந்தந்த துறைகளில் சிறப்பு இருக்கிறது. ஆனால் இலக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் எல்லாம் சேர்ந்து பொதுவான ஒரு துறை. இந்த துறையில் நாம் கற்று தேர்ந்தால் நம்ம எங்கேயோ போயிடலாம். இப்ப மேடம்னா இங்க பேசினாங்க இல்லையா, எல்லாரும் சொன்ன அந்த விஷயம் அவ்வளவுதான். உயரலாம், அதை முதலில் நம்புங்கள். அதை நம்பணும். நம்மை வாழ வைக்கும் அப்படின்னு நம்ம நம்பணும். இன்னைக்கு தமிழ் படிச்சு எத்தனையோ மேதைகள், எவ்வளவோ பேரு எவ்வளவோ சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து அதை வந்து ஒரு தாழ்வா நம்ம நினைச்சிடக்கூடாது. மொழி, அந்த மொழி வந்து நம்மை கண்டிப்பாக உயர்த்தும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ தமிழ் இலக்கியங்களில் வாழ்வியல் சிந்தனைகள்னு ஒரு பெரிய கடலை வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய கடல். இன்னைக்கு நாள் என்ன மேடம் கரெக்டு தான் நான் சொல்றது, நாள் முழுவதும் நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கடல் இந்த தலைப்பு. அதுல வந்து ஒரு சில துளிகளை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இது நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வாழ்வியல் சிந்தனையை தெரிஞ்சுட்டாலே போதும், உங்களுக்கே ஒரு ஆர்வம் வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓ இவ்வளவு இருக்கா தமிழ்ல, அப்போ உள்ள நம்ம போய் படிச்சு பார்க்கலாம். இவ்வளவு நாள் புக்கே தொடலை, நம்ம ஏதோ டீச்சர் சொல்றத காதுல கேட்டு எழுதணும், அப்படிதானே? ஒருத்தர் அப்படின்னு சொல்ற மாதிரி தலையாட்டுற மாதிரி இருக்கு எனக்கு. கரெக்டா சொல்லிட்டீங்களே, எங்க மைண்ட் வாய்ஸ் எப்படி தெரியுது மேடம் உங்களுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு எனக்கு. அந்த மாதிரில நம்ம இருந்தோம். இனிமே அந்த நூல்களை, உங்க பாட புத்தகங்களை கொஞ்சம் புரட்டி பார்த்து படித்து பாருங்கள். அப்ப நமக்கு அதை நம்ம உணரலாம். சரி, வாழ்வியல் சிந்தனைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்னு நம்ம எடுத்துட்டு பார்த்தோம்னா, முதலில் என்ன தேவை? அறம். அறம், அறம்னா என்னன்னு நான் திரும்ப உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அறம், விருந்தோம்பல், நட்பு, இயற்கையை நேசித்தல், பிறருடன் எப்படி பழகுவது, பகிர்தல், புரிதல், இது எல்லாமே வாழ்வியல் சிந்தனைக்குள்ள வருது. இல்லறம், இப்ப பாத்தீங்க இல்லையா, முதியோர் காதல்னு சொல்லிட்டு எல்லாரும் சிரிச்சீங்க. இப்படி ஒரு இல்லறம். இப்போ உங்க அப்பா அம்மா அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? என்ன மேடம்? இளையோர் காதல் மாதிரி தான். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வாழ்வியல் சிந்தனைகள் நமக்கு கொடுத்துருக்குது. எத்தனை இலக்கியங்கள் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? எல்லாத்தையும் நமக்கு வந்து சொல்ல முடியாது. அதையெல்லாம் நீங்கள் தினமும் தினமும் படித்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அப்படிப்பட்ட இந்த வாழ்வியல் சிந்தனைகளை எப்படி நமக்கு இலக்கியங்கள் உணர்த்துகிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்றது என்ன, நல்லா கொஞ்சம் நீங்க யோசிங்க. இப்போ நான் ஒன்று கேட்பேன், நீங்க சொல்லணும். அறம் அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது அறம், அறம் படிச்சோம் அப்படின்றீங்களா? இந்த அம்மா வந்து கேள்வி கேட்டுட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? அறம்னா என்ன? யார் சொல்லுவீங்க? சொல்லுங்க பார்க்கலாம்.
நம்ம பேசணும். நான் சொன்னீங்களே எங்க பேசணும்னு. சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. மார்க்லாம் கிடையாதுங்க. அறம் அப்படின்னா என்ன உங்களுடைய பார்வையில சொல்லுங்க. சொல்லுமா. நேர்மை. ஓ, மிகச்சரி. கை தட்டலாம். வேற 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 இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். சொல்லுங்க. இந்த பக்கம் பாய்ஸ். ஒழுக்கம். ஒழுக்கம். அவர் கை தட்டுங்க. வேற சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க. கடகட கடன்னு சொல்லணுமே. நேரம் எவ்வளவு சொல்லிருக்கலாம் நீங்க அறம்னா. நன்மை செய்யறதா? நன்மை செய்யறது, அதுவும் சரிதான். அப்புறம் ரெண்டே சொல்லிடுங்க, போயிடலாம். பாய்ஸ் சைட்ல எதிர்பார்க்கிறேன் நான் அறம். என்னப்பா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீதி. நீதி, நேர்மை எல்லாமே சரிதான், கரெக்ட். அப்புறம் வேற சொல்லலாமா? அவ்வளவுதான் தெரியுமா அறம்னா? இன்னொன்னு சொல்லுங்களேன் அறம்க்கு. ஒருவருக்கு உதவி செய்தல், அதுவும் மிக சரி, கை தட்டலாம். நீங்க சொன்னது எல்லாமே சரி, அறம். ஆனா அறம்க்கு நமக்கு ஒரு என்ன சொல்றது விளக்கம் இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா போதும், எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும் அந்த பாயிண்ட். அறம் அப்படின்னு எடுத்தோம்னா அருங்கிற வினைச்சொல்ல இருந்து வருது அறம். அருன்னா என்ன அர்த்தம்? பிரேக், கட்டு, துண்டித்தல், அறுத்தல் இல்லையா? அது துண்டிச்சு போட்டுறணும், அது அறுத்து போட்டுறணும், அது நமக்கு இனி தேவையில்லை அப்படின்றதுதான் அரு. என்னத்தை நம்ம அறுக்கணும்? இப்போ எதை அறுக்கணும்? தேவையில்லாதது. எது தேவையில்லாதது? எது நமக்கு தேவையில்லாதது? இப்ப தேவையா நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, அது எல்லாமே தேவையில்லாததுதான். எது தேவையில்லாதது? தீய சக்திகள் இல்லையா? கெட்டது, தீயவைகளை எல்லாம் அறுத்து நல்ல வழியில் நாம் செல்வதுதான் அறம். இதுதான் உண்மையான அறத்துக்குரிய ஒரு விளக்கம். தீய சக்திகளை எல்லாம் அறுத்து அதை துண்டிச்சு விட்டுறணும். அப்ப நல்ல வழி நமக்கு கிடைக்குது. அந்த நல்ல வழியில நம்ம செல்றப்போ நீங்க சொன்ன பிறருக்கு உதவுதல், நன்மை செய்தல், நேர்மை, நீதி, இன்னும் நிறைய சொன்னீங்க இல்லையா? இது எல்லாமே வந்துடும். எங்க வந்துடும்? அந்த நல்ல பாதையில வந்துடும். அந்த தீயதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கட் பண்ணிட்டோம். இது மட்டும் இருந்தா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா சிந்தனைகளையும் நம்ம தேடி கண்டுபிடிக்க வேண்டாம். இந்த அறம் ஒண்ணு இருந்தா போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்டா இல்லையா? அறத்தோட நம்ம வாழ்ந்தோம்னா எல்லா நல்லதும் நமக்கு வந்துடும். அது நமக்கு தெரிஞ்சுக்கணும். யாரு முதல்ல அறம் பத்தி சொன்னது? மாணிக்க வாசகரா? யார் சொல்லுங்க? மாணிக்க ஸ்டூடெண்டா? அவையார் மறந்துட்டீங்களா? அவையார் என்ன சொன்னாங்க? சத்தமா சொல்லுங்க. அறம் செய்ய விரும்புன்னு சொன்னாங்க. நல்லா பாத்துக்கோங்க, எப்படிப்பட்ட அருமையான ஒரு டீச்சர் பாருங்க அவையார். இப்ப நம்ம டீச்சர்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? நம்ம ஆசிரியர்களாம் செய்யி, இதை பண்ணு, கண்டிக்கிறோம் இல்லையா? நானும் அப்படிதான் கண்டிச்சிருப்பேன் என் பிள்ளைகளை எல்லாம். இதை செய்யணும், அதை செய்யணும் அப்படின்னு கண்டிக்கிறோம் இல்லையா? ஆனா அவையாருங்கிற டீச்சர் என்ன சொல்லியிருக்கிறாங்க நமக்கு? அறம் செய்ய விரும்பு. நீ செய்யலையோ செய்யலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, தெரியாதுமா தங்கச்சிங்களா. நமக்கு விரும்பு. நீ விரும்புனாலே போதும், உன்னை ஆட்டோமேட்டிக்கா நீ அறம் செய்ய உனக்கு மனசு வந்துடும். எவ்வளவு ஒரு கனிவு பாருங்க. இந்த கனிவும் வாழ்வியல் சிந்தனையில வருது. கனிவுடன் பிறரை அணுகு அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த அறம்ங்கிறது வார்த்தைக்கு ஔவையார் தான் ஆரம்பிச்சு விரும்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நீங்க அதை என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? அறம் செய்ய விரும்புன்னு சொல்றாங்க, அப்படி விரும்பிட்டு விட்டுற முடியுமா? முடியாது. எது உங்களுக்கு விருப்பமா இருக்குதோ அதை பற்றி நினைவு வந்துகிட்டே இருக்குமா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மைதானே?
அதே மாதிரி அறத்தை பத்தி நினைவு உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். நம்ம செய்யணும், ஏதாவது செய்யணும். இந்த இப்போ அவங்க மேடம்லாம் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஆசிரியர், ஓய்வு பெற்ற நான் ஒரு இங்கிலீஷ் பிஜி டீச்சர். இப்போ இவங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ரெஸ்டே கிடையாதா மேடம், நீங்க ஏன் இப்படி போயிட்டே இருக்கிறீங்க? நாங்க 2 பேரும் ஜாலியா இருக்கலாம்ல, நாங்க பட்டுக்கு டூர்லாம் போயிட்டு ஜாலியா இருந்துக்கிட்டு எங்க பேத்திங்களோட எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கலாமா வேண்டாமா? இங்க வெளியெல்லாம் வர வேண்டியது இல்லையா? ஏன் வரோம்? அறம் ஏதாவது இந்த சொசைட்டிக்கு, இந்த சமுதாயத்துக்கு, இந்த குழந்தைங்களுக்கு நூல்கள் வந்து இந்த ஒரு 17 நூல்கள் நான் எழுதியிருக்கிறதுக்கு பின்னாடி இருக்குது. ஒரு பெருமைக்காக நான் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. இதையெல்லாம் எழுதணும்னு என்னை தூண்டினது எது? அறம். நம்ம ஏதாவது செய்யணும். இப்ப வருங்காலத்துல நீங்களும் இதே போல ஒரு பெரிய எழுத்தாளராக, பேச்சாளராக, நிறைய சாதிக்கக்கூடியவர்களாக நீங்க வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு மோட்டிவேஷன் எல்லாரும் கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு தெரியுதா? அப்புறம் எதுவும் எதையுமே சிரிக்காம அவங்க சிரிக்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க, நீங்க சோகமா இருக்கீங்க. உங்க டீச்சர்ஸ் இருக்கிறாங்கன்னு பயப்படாதீங்க. ஆசிரியர்கள் எல்லாம் அவங்களுக்குலாம் நான் சொல்ல மாட்டேன், என்ன சொல்லுவாங்க உண்மை இல்லையா? ஏன் அப்படி மனசு கஷ்டமா இருக்கு? சரியா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கண்டிப்பா இருப்பீங்க. இனிமே நினைச்சு பாருங்க, அந்த மேடம் சொன்னாங்க வந்து நம்ம முன்னே இருக்கக்கூடாது, சிரிச்சுட்டே இருக்கணும். நீங்க சிரிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பீங்க. பிரேம்குமார், நவீன்குமார். நவீன்குமார் வந்து இனிமே நல்ல கிளாஸ்ல சிரிச்சுட்டே இருப்பாரு. உட்காந்துக்கோங்க. எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதையெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில இனிமே சாதிக்க போறோம் அப்படின்றத நீங்க நினைச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு முக்கியம். இங்க வந்து பேசுறது வந்து முக்கியம் கிடையாது. நீங்க இந்த இதை வந்து எப்படி நீங்க பிற்காலத்துல கொண்டு போக போறீங்க அது முக்கியம். சரி, அறம் வந்து ஔவையார் இப்படி சொல்லிட்டாங்க. வள்ளுவர் என்ன சொல்றாரு திருக்குறள்ல? அழுக்காறு தெரியுமா? அழுக்காறு, அவா, சொல்லுங்க, வெகுளி, இன்னாச்சொல், நான்கும் என்னது? இழுக்காய் என்றது அறம். அவர் சொல்லிட்டார். அழுக்காறு என்னது? பொறாமை. அவா என்னது? பேராசை. அப்புறம் வேற என்னது? வெகுளி, கோபம், சினம். அப்புறம் பழிச்சொல், ஒருத்தரை பத்தி ரொம்ப கேவலமா பேசுறது, ஒரு மோசமான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறது, இது எல்லாமே இல்லாம இருக்கிறது தான் அறம். அப்போ உங்க மனசுல உங்களுக்கு வந்து என்ன வேணாம்னு சொல்றாரு? பொறாமை வேண்டாம், பேராசை வேண்டாம், கோபம் வேண்டாம், இன்னாச்சொல் வேண்டாம். இதெல்லாம் வேணாம் 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 இருக்குது, இதெல்லாம் கட் பண்ணி போட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் கட் பண்ணி போட்டா நமக்கு என்ன வேண்டாம்? ஸ்ட்ரெஸ் வேண்டாம், டென்ஷன் வேண்டாம் இல்லையா? அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம். ரொம்ப அதனாலதான் உங்களை கேட்டேன் நான், என்னப்பா மனசு ஏதாவது கஷ்டமா இருக்கா அப்படிமா? டென்ஷனா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. மனசு கஷ்டமா இருக்கு, எனக்கு மன அழுத்தம் இருக்கு. எனக்கு என்னப்பா இது மன அழுத்தம் இந்த வயசுல? ஒரு நீங்களாவது பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பிள்ளைங்க. ஒரு எல்கேஜி படிக்கிற ஒரு குட்டி பையன் வந்து அன்னைக்கு சொல்றான், என் லைஃப்லயே எனக்கு இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க, என்ன இப்படி பேசுறான் மேடம் அப்படின்னு. ரொம்ப டென்ஷனா இருக்கு எனக்கு நீங்க பண்றதுன்னு அவங்க அம்மா வச்சுக்கிறான். அந்த பையன் குட்டி பையன், அவனுக்கு லைஃப்னால என்னன்னே தெரியாது. 4 வயசு 3 வயசு 4 வயசுல என்ன லைஃப் அந்த பையன் சொல்றான் அப்படி டென்ஷன். அப்ப இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் நல்லா நமக்குள்ள வந்து விழுந்துருச்சு. மன அழுத்தமா இருக்கு, எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நான் ட்ரீட்மெண்ட் போகணும். இதெல்லாம் வேண்டாம், நீ அறத்தோட இருந்தா இது எல்லாம் உனக்கு வராது அப்படின்னு ரொம்ப அழகா நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாம் சொல்லி இருக்கு. இப்படி எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு வாழ்வியல் சிந்தனையை நம்ம இப்படி கொண்டு வர்றப்போ இந்த அறம் மட்டும் நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே நமக்கு வந்துடும். அடுத்து சிலப்பதிகாரம் நீங்க படிக்கிறீங்களா? நிறைய படிக்கிறீங்க இல்லையா? அதுல என்ன அறம் காட்டுது? ஒரு 3 அறம் காட்டும், எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். அந்த நடுவுல இருக்கிற ஒரு அறம் சொல்லுங்க. அது வந்து ஒரு அறம். அடுத்து உரைசால், அது ஒரு அறம். அடுத்து நடுவுல உள்ள இருக்குமே ஊழ்வினை
வந்து ஊட்டும். இப்ப ஊழ்வினைனா நம்ம மூட நம்பிக்கைக்குள்ள போக வேண்டாம். நீ தப்பு செஞ்சா தண்டனைடா, உனக்கு தப்பு செஞ்சா தண்டனமா, அதான் அதான் ஊழ்வினை ஊட்டு வந்து ஊட்டும் நம்ம எடுத்துக்கணும். எந்த தவறு செஞ்சாலும் அதுக்கு தண்டனை நிச்சயம். தவறு அது தவறுன்னு தெரிஞ்சு செஞ்சா பெரிய தண்டனையே இருக்கும். தவறு அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல உணரணும். இது தப்பு, இது தவறு, நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நீ உணர்ந்தாலே நீ பாதி அறத்துக்கு வந்துடுவ இல்லையா? அந்த தவறை நம்ம தெரிஞ்சே செய்யற குழந்தைங்க வந்து மிக மிக ஒரு தண்டனையை அவங்க அனுபவிப்பாங்க. இதை நான் கண்டிப்பா இப்ப சொல்லணும் இந்த இடத்துல. லாஸ்ட் வீக் ஒரு நியூஸ் பார்த்தீங்களா? ஒரு பையன் ஒரு ரொம்ப இளைஞன், அவன் நைட் எல்லாம் அந்த வீடியோ கேம் ஆடுனாங்க. ஞாபகம் இருக்கா? பாத்தீங்களா? நைட் எல்லாம் அவன் வீடியோ கேம் ஆடுறான். கண்ணோட கண்ணு மூடல, அவன் தூங்கல. நைட் ஃபுல்லா அவன் ஆடிட்டே இருக்கிறான் வீடியோ கேம். அவனுக்கு வந்து அப்படி ஒரு வெறி, அது என்ன சொல்றது, ஒரு அடிமை மாதிரி ஆயிட்டான், அடிக்ட் ஆயிட்டான். அப்படியே ஆடிட்டே இருக்கிறான். காலையில பகலே விடிஞ்சிருக்கு, ஃபுல்லா ஆடிட்டு இருக்கிறான். அவனால இது பண்ணணும். இது நடந்தது உண்மை, நியூஸ்ல வந்துச்சு. அப்போ அந்த பையனுக்கு காலையில என்ன ஆகுது, பிபி வந்து 300 ஏறிடுச்சு. 300னா எக்ஸஸ், 300 ஏறிடுச்சு. மூளையில் உள்ள நரம்பு வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவனை எதுவுமே காப்பாற்ற முடியல. அந்த பையன் இறந்து போயிட்டான். ஒரு இளைஞன், அவனை நம்பி இந்த நாடு இருக்குது. அவன் எவ்வளவு சாதிக்கணும்னு அந்த ஆசிரியர்கள் அவனை தயார்படுத்தி இருப்பாங்க, அந்த பெற்றோர்கள் அவனை வளர்த்து கொண்டு வந்திருப்பாங்க, நண்பர்கள் எவ்வளவு உரிமையா அவனோட பேசியிருப்பாங்க. எல்லாமே வீணா போச்சு அவனுடைய தவறால. அந்த தப்பு ஆடுறது தப்புன்னு தெரிஞ்சும் அவன் ஆடிட்டே இருந்தான். இப்படிப்பட்ட ஊழ்வினை அவனுக்கு தான் ஊழ்வினை வந்துருச்சு, அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஆனா அது வந்து யாரை தாக்குது? அந்த பேரண்ட்ஸை, சொசைட்டியை, நண்பர்களை, எல்லா உறவினர்களை, எல்லாரையுமே தாக்குது. இல்லை யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன ஒரு தப்பு கெடுதல்ங்கிறப்ப அதுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க குழந்தைங்க. அந்த அடிக்ட் ஆனா அது வந்து அவங்களையே அழிச்சிருது. இது வந்து நியூஸ்ல அப்படி மனசு பதிக்குது. ஒரு அம்மாவா, ஒரு ஆசிரியரா இந்த செய்திகளை எல்லாம் கேட்கவே முடியல. அப்படி மனசு பதறுது. ஐயோ, என்ன செய்ய போறோம், என்ன செஞ்சு இந்த பிள்ளைங்களை நம்ம வழிநடத்த போறோம் அப்படின்னு ரொம்ப மனசு பதறுது. இதெல்லாம் நீங்க வந்து நினைச்சு பார்க்கணும். நமக்கு அப்பா அம்மா எவ்வளவு தூரம் நம்மளை காப்பாற்றி கொண்டு வராங்க, நம்ம ஆசிரியர்கள் எவ்வளவு தூரம் நமக்கு பாடுபடுறாங்க, இப்படியெல்லாம் நீங்க மனசுல நினைக்கணும். என்னடா இப்படி பேசிட்டே இருக்கிறாங்களே, இவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறாங்களே, இந்த அட்வைஸ் எல்லாம் நாங்க கேட்க தயாரா இல்லை, இவங்கெல்லாம் பூமர் அப்படின்னு யாராச்சும் நினைக்கிறீங்களா? என்ன அமைதியா போறீங்க? பூமர் பூமர் அப்படிலாம் நினைக்கிறீங்களா? மேடம், நமக்கு தெரியாது இந்த பூமருங்கிற வார்த்தையெல்லாம் இப்ப ரீசெண்டா தான் கேட்டோம். இருக்கிற வார்த்தை அதெல்லாம் எழுதிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஜென்சி கிட்ஸ் இவங்கெல்லாம். இப்ப பாருங்க, இவனுக்கு தான் எல்லாம் தெரியும். என்ன தெரியுமா? ஜென் ஆல்பா, ஜென் பீட்டா, ஜென் காமா, ஜென் டெல்டா, இது வரைக்கும் போயிட்டு இருக்குது. எத்தனையோ வருஷங்கள் தாண்டி போயிட்டு இருக்குது. டெல்டா வரைக்கும், ஜென் டெல்டா. தலையை சுத்துது நம்ம